நம்மளோட மேல் தட்டத்துல இருக்கவங்க நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்க. பண பலத்தினாலும் பணம் இருக்கிறவங்க பதவியை எப்படி தனக்குன்னு பயன்படுத்தி இல்லாதவங்களை எப்படி அழிக்கணும்ன்றத அழகா காமிச்சாரு. அதுல நல்ல மெசேஜ் இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரியான மெசேஜ் நிறைய அந்த படத்துல இருக்கு. நிறைய எமோஷனலா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ. சொந்த ஊரு சொந்த மண்ணுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மண் வாசனை இந்த படத்தை தெரியுது. நிஜமாவே ரொம்ப சொந்த பக்கத்துல ரொம்ப மிஸ் பண்றேன் நான் இந்த படம் பார்த்ததுல இருந்து. படத்துல ஏதாவது லாக் இருக்கா? லாக் இல்ல. எல்லாரும் இந்த கொஸ்டின் ஏன் கேக்குறாங்க, ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் வந்ததுன்னு எனக்கு தெரியல. படத்துல எங்குமே லாக் இல்ல. எமோஷனல எப்படிங்க காட்டுறது? ஒரு அழனும் ஒரு நம்மளுக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங்ஸ காட்டணும்னா ஃபாஸ்டா கொண்டு போக முடியாது. அது எந்த இடத்துல லாக் ஆனமோ அங்கதான் லாக் இருக்கே தவிர கதையா லாக் கிடையாது. ஐயோ லாக் ஆயிடுச்சு வாங்கப்பா, ஜென்ஸ் எல்லாம் பாப்பெல்லாம் தம் அடிக்க எழுந்து போயிருவாங்க, போன் பேச எழுந்து போயிருவாங்க, பாத்ரூம் எழுந்து போயிருவாங்க. அந்த மாதிரி எழுந்து போற மாதிரி எந்த லாகுமே இந்த படத்துல இல்ல. அப்படி யாராவது ஒரு ரிவ்யூ கொடுத்தா அது பொய்யான ரிவ்யூ நானே சொல்றேன். ஏன்னா படம் நம்ம எல்லாரோடய கனெக்டா இருக்கும். நீங்களே போய் பார்த்தாலும் ஏதோ ஒரு சீன் நம்மளோட கனெக்டா இருக்கும். நம்ம எல்லாருமே அப்பா அம்மா மூலியமா தான் உலகத்துக்கு வந்திருக்கோம். அவங்கதான் நம்மள எல்லா விதத்துலயும் வழி நடத்துறாங்க. இது மூட நம்பிக்கைன்னு கிடையாது, தெய்வம் தான் நம்மள வழி நடத்துறத தாண்டி அப்பா அம்மா இறந்தாலும் அவங்களுடைய சோல் அவங்களோட ஆன்மா நம்ம கூட இருந்து எப்படி செயல்படுது, அவங்க தெய்வமா இருந்து நம்மள எப்படி வழி நடத்துறாங்கன்றது அழகா சொல்லிட்டாங்க. எங்குமே எனக்கு லேகா ஃபீல் ஆகல. அடுத்து என்ன ஆகும்ன்றது அந்த எமோஷனல் உள்ள பெயின் வருது படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல. ஆமா ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் ஃபேமிலி அட்டாச்மெண்டா இருக்கவங்க, அப்பா அம்மா சர்க்கிள்ல இருந்தவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்றவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன படம் கண்டிப்பா இவன் அருண் சாருக்கு நல்ல ஒரு டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொல்லுவோம். ரொம்ப நேச்சரா அவர் நடிச்ச மாதிரி தெரியல. அந்த மாதிரி ஒரு சைக்கோஸ்லாம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஃபேமிலின்னு கிடையாது, நம்மளுக்குள்ள இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருப்பாங்க, எனிமிஸ் யாராவது நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு விரோதமானவங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் லைஃப்லயும் அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தனுஷ் சார் அதை கரெக்டா எடுத்து பண்ணிருக்காரு. ஏன்னா நம்மளோட மேல் தட்டத்துல இருக்கவங்க நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்க. பண பலத்தினாலும் பணம் இருக்கிறவங்க பதவியை எப்படி தனக்குன்னு பயன்படுத்தி இல்லாதவங்களை எப்படி அழிக்கணும்ன்றத அழகா காமிச்சாரு. அதுல எப்படி மீண்டு வரணும்ன்றதையும் அழகா அதுக்கு அகிம்சை தான் சரியான வழின்றதையும் அழகா தனுஷ் சார் அவர் ஃபேன்ஸ்க்கு அழகா சொல்லியிருக்காரு. ஒரு லவ்னா என்ன, லவ் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர்றதுதான் லவ் கிடையாது. நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்க ஒரு அழகான காதலையும் இதுல காமிச்சிருக்காரு. ஃபேமிலி ஓரியன்டாவும் காமிச்சிருக்காரு. ஃபைட் ஒரு இடத்துலதான் இருந்திருக்காங்க. அந்த ஃபைட்டையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. என்ன 10 ஆஃப் 10 தான் கொடுப்பேன். அருண் விஜய் செம்மையா நடிச்சிருக்காரு. ஈக்குவலான ஆக்டிங்கா இருக்கு. காமெடி இல்ல, முள்ளா அழுகுற மாதிரியும் இல்ல. ஓகே நல்லா இருக்கு. கொஞ்சம் சென்டிமெண்டலா இருக்கு. பேக் டு வில்லேஜ் ஃபேமிலியா பார்க்கலாம். டெஃபினெட்லி சூப்பரா இருந்துச்சு. தனுஷ்காக ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான படம். கிளைமேக்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. தனுஷ் ஃபேன் நானு. டைரக்ஷன் பத்தி சொல்லவா வேணும், சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க, எல்லாருமே பார்க்கணும். தியேட்டர்ல பாருங்க. நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் தான் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவரே சொல்ல ராயனுக்கு அப்புறம் நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு தனுஷ். ஆக்டிங்கும் சரி, டிரெக்ஷனும் சரி சூப்பரா இருக்கு. தனுஷ் நல்லா பண்ணிருக்காருங்க. என்ன சொல்றது, அப்படியே ஒரு மண் வாசனை வருதுங்க. சொந்த ஊரு சொந்த மண்ணுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மண் வாசனை இந்த படத்தை தெரியுது. நிஜமாவே ரொம்ப சொந்த பக்கத்துல ரொம்ப மிஸ் பண்றேன் நான் இந்த படம் பார்த்ததுல இருந்து. நிச்சயம் அவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்களும் மறுபடியும் பாக்கணும்னு ஒரு ஆசை வருது. நல்லா இருக்கு படம். நல்ல ஒரு சென்டிமெண்டல் படம். ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் கிராமம், மண் வாசனை. பார்த்திபன் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல. கொஞ்சம் நல்லவரா இருக்காரு, கொஞ்சம் கெட்டவரா இருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. அவரோட ரோல் அவர் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. வில்லனிசம் செட் ஆகலைங்க. தலைக்கு மட்டும்தான் அவர் என்னைக்குமே வில்லன். தனுஷ்க்கு செட் ஆகல. இவருக்கு பதில் விஜய் சேதுபதி போட்டிருந்தா நல்லா இருக்குமோ என்னமோ. ஆனா அருண் விஜய் அவரோட காம்போ இதுல எடுபடல. திருச்சிற்றம்பலத்தை விட கம்பேர் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. நல்ல ஒரு புதுசா இருக்கு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். சூப்பரா இருக்கு இந்த படம். ரொம்ப எமோஷனலா இருக்குங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கு. கண்டிப்பா என்ன சொல்றது, நகரத்து வாழ்க்கையில தான் எல்லா சந்தோஷமும் இருக்குன்றது கிடையாது. வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே அனுபவிக்கலாம். சூப்பரா இருக்கு. குழந்தைங்களை, என்னோட 2K கிட்ஸ் பிள்ளைங்களை, நான் ஒரு பிள்ளை பெற்றாலும் என் 2K கிட்ஸ் மொத்த பிள்ளைங்களுக்கும் ஒரு கண்டென்ட் இட்லி கடையில கொடுத்திருக்காரு.
வேலை வேலை வேலைன்னு பணத்துக்காக வெளிநாட்டுல போய் அவங்ககிட்டயாவது நம்ம மாட்டக்கூடாத இடத்துல மாட்டிட்டு திரும்பி வரப்ப அம்மா அப்பாவை 2 பேத்தையும் இழந்துடுறாரு. சத்தியமா அம்மா அப்பாவை கூட ஒரு குலசாமி கிடையாது. நம்ம வாழ்ந்து இருந்த இடத்துலயே ஏதாவது சம்பாதிக்க முடிஞ்சா சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்ல, நம்ம என்ன பாடுபடுவோன்றத இமோஷனலா, அதாவது ஒரு படம் ஃபுல்லா ஒரு மனிதனால இமோஷனலா காட்ட முடியும்னா எப்படிப்பா? அப்படி டைரக்ஷன் துறையில மிகப்பெரிய அவங்க அப்பா கஸ்தூரி ராஜாவையே மிஞ்சிருச்சு. அவங்க கஸ்தூரி ராஜா அவங்க அப்பா என்ற ஆசாவேன்னு ஒரு படம் எடுத்தாரு. என்ன ஆசாவேன்னு அந்த படத்தோட ஜெராக்ஸ் மாதிரி இந்த இட்லி கடை எடுத்திருக்காங்க. அந்த படத்துல கூத்தாடி, அதாவது நாடகக்காரவங்க, இந்த படத்துல இட்லி கடை அதுதான் மாறி இருக்குது ஒழிய. அப்படி சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கிற பையனுங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா உள்நாட்டுல அவங்கவுங்க கிராமத்துல அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு என் குலசாமின்னு ஒரு பாட்டு பாடுறாரு, அப்படியே தியேட்டர்ல நடுங்குது. அதுக்கப்புறம் பார்த்திப அண்ணன் வர சீன் எல்லாமே மாச சீனு. விவேகமான போலீஸ்காரன் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்மளை காப்பாற்றக்கூடியதுக்கு 2 பக்கமும் ஒன்னா நடக்கிற மாதிரி நடந்து தன்னோட விசுவாசத்தை காட்டுறாரு கிராமத்துக்கு பார்த்திபன் சாரு. சூப்பரா பண்ணி இருக்கிறாரு. அவரு சோழரா கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாரு, தோழரா கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாரு.